ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவை நான் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறது? இது கிளீனிங் வீடியோவா? இல்லை டெக்கர் வீடியோவா? இல்லை இது ஒரு மேக் ஓவர் வீடியோன்னு சொல்லலாம். ஆனால் அப்படி சொன்னால் இதெல்லாம் ஒரு மேக் ஓவரா அப்படின்னு சொல்லி திட்டினாலும் திட்டிடுவாங்கன்னு நினைக்கிறேங்க. ஓகே, இது வந்து ஒரு டைம் பாஸ்க்கு ஒரு ஷார்ட்ஸுங்க. எல்லோரும் தீபாவளி எப்போ செய்வாங்க? நான் ஒரு வருஷமும் தீபாவளி வரும்போது ஐயோ இந்த வருஷம் நமக்கு டைம் இல்லை, சரி அடுத்த வருஷம் நம்ம சூப்பராக செஞ்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு வருஷமும் நான் நினச்சிட்டே இருப்பேங்க. ஒரு வருஷம் கூட நான் ஒழுங்காக செஞ்சது இல்லைங்க. ஒரு வருஷம் தீபாவளி முடியும் போது ஓகே, அடுத்த வருஷத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குல்ல, சரி நம்ம அடுத்த வருஷம் சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பேங்க. அந்த ஒரு வருஷம் எங்கே போகுன்னே தெரியாதுங்க. மறுபடியும் தீபாவளி திடீர்னு வந்துடுங்க. அப்புறம் சிம்பிளாக ஏதாவது பண்ணிவிட்டு பக்கத்தில் நெய்பர்ஸ்லாம் பயங்கர கிராண்டாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு தீபாவளிக்கு போய் எதுக்கு இவங்களாம் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு, எனக்கெலாம் என்னப்பா ரொம்ப சிம்பிளாக இருக்கிறது தான் பிடிக்கும், இப்படிலாம் போய் யாராவது தீபாவளிக்கு பண்ணுவாங்களா, இப்படிலாம் பண்ண எனக்கு பிடிக்காது அப்படின்னு நானே என்னை சமாதானப்படுத்திக்கிட்டு, எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னே தெரியாமல் போயிடுச்சுங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரிங் லைட்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், எல்லோரும் போட்டுருப்பாங்கல்ல, இப்போ நம்ம வீடும் பார்த்தா நல்லா இருக்காது அப்படின்னு. நான் இன்றைக்கி ஆர்டர் பண்ணிடுறேன்ட்டு கடைசி நிமிஷத்தில் ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா எல்லாத்துலேயும் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுங்க. கடைசியில் ஒரு துண்டு லைட் கிடைக்கும், அதை எங்கே மாட்டுறனே தெரியாது, நம்ம வச்சுக்கிட்டு அலையணும். கடைசியில் எண்ணெய் ஊற்றி விளக்கு வச்சுருவேங்க. அது ஒரு மாதிரி மைல்டாக அழகாக தாங்க இருக்கும். இப்படி தாங்க எங்கள் தீபாவளி வருஷம் போகும். நெக்ஸ்ட் இயர் பாருங்கள், உண்மையாகவே சூப்பராக பண்ணிடலாம். அப்புறம் என்னங்க, அவ்வளோதான். முக்கியமாக ஒன்று சொல்ல மறந்துட்டேங்க. நான் ஆக்சுவலாக இது ஆரம்பித்தது வந்து ஒரு ப்ரைவசிக்காக ஃபென்சிங் பண்ணலான்னு ஆரம்பிச்சதுங்க. அப்புறம் அது ஒரு டெக்கராக மாறிடுச்சு. இது வந்து பிளாஸ்டிக் எக்ஸ்பேண்டபிள் ஃபென்சிங் தாங்க. பிளாஸ்டிக்கை யூஸ்வலாக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் இது அவுட்டோரில் வைக்கிறனால மழை, வெயில் எல்லாத்துக்கும் அந்த நெஜ பேம்பூவில் செஞ்சதெல்லாம் தாங்காதுங்க. அதான் இது பரவாயில்லன்ட்டு இது வாங்கியிருக்கேன். லுக் வைஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. Thanks for watching. Tata.